ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன வாக்க மீறாமல் ஸ்டம்பிள் காய்ஸே போட்டுட்டோம். ஒரு வழியாக ஸ்டம்பிள் காய்ஸ் வீடியோ வந்துருச்சு காய்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ போகிறதுக்குள்ளேயே நம்ம சின்ன சேனலுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. சரி காய்ஸ், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. சரி, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. உள்ளே போயிடலாம் கைஸ். போன வீடியோவுக்கு நமக்கு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ வந்தால் ஸ்டம்பிள் காய்ஸில் தான் வரும்னு. சொன்ன மாதிரியே வந்து போட்டாச்சு. ஸோ கைஸ், போன வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருவாங்க, நம்ம சேனல்லே இருக்குது. அதுக்கு ஃபன் கேரண்டி கைஸ். இந்த வீடியோவும் நான் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி ஐயோ எல்லாம் எனக்கு வாய் கொழுப்பெல்லாம் இப்படி இருந்தால் இப்படி தான் ஆகும். வாயை கம்மி பண்ணால் தானே. அப்போ ப்ரோ கைஸ், நமக்கு முன்னாடி இத்தனை பேர் போயிட்டாங்க. மறுபடியும் விழுந்துடக்கூடாதுடா. என்ன இப்படி வழுகுது? நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேனே, இப்படி இருக்காதே. நோட் பண்ணிக்கிறேன். என்ன கைஸ், என்ன போக முடியல? அப்டேட் ஏதாச்சா இல்லை என்ன என்ன ஒன்றுமே புரியலையே கைஸ். நமக்கு தெரியாமல் என்னமோ ஒரு அப்கிரேடு விட்ருக்கானுங்க. நம்ம தான் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வருங்க கைஸ், வந்துடுறேன். கைஸ், பிரச்சனை வந்து நம்ம ஃபோன்லேயே தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ஃபோன்லேயே அப்புறம் பிரச்சனையை வச்சுட்டு வெளியே போய் பிரச்சனையை தெரினா எங்கே கிடைக்கும்? போச்சுரா இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போச்சுரா. டாய் விட மாட்டேன். அடே இருறா ஜம்ப்பு. அத்தாடி ஜம்ப்பு. 2 பேர் தான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. நம்மளால் குவாலிஃபை ஆக முடியாது. குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் 1% கைஸ், பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாருங்க, சும்மா நச்சுட்டு 12ஆவதாக உள்ளே வந்தோம். நம்ம லக்கி நம்பரும் 12 தான். எல்லாமே நமக்கு 12 தான். என் பர்த்டே டேட்டும் 12 தான். பிறந்த மாதமும் 12 தான். ஸோ கைஸ், நமக்கு லக்கே 12 தான் கைஸ் இருக்குது. நான் கூட குவாலிஃபை ஆக மாட்டேன்னு நினச்சேன். பார்த்தா சர்ன்னு போய் குவாலிஃபை ஆயாச்சு. நடுவில் வந்து அந்த கொஞ்ச நேரம் வந்து இதுவானதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஃபோன்லேயே பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் போய் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இதை போய் தேடிட்டுருக்கேன். சரி, இந்த ரவுண்டில் நம்ம ட்ராஃபியை ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோவையும் நம்ம ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வெறுத்துருவீங்க. ஜம்ப்பு எப்போ வந்தாச்சியா? இதில் குதிச்சிருவோம். சீக்கிரம். ஐயோ, எல்லோரும் முன்னாடி போயிட்டானுங்களே. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் ஓல்டு ஸ்டம்பிள் கைஸ், இது கிடையாது கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும், வேறு மேப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி இது இல்லை கைஸ், அது மட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன். இது என்னடா ஹனி கோம்பா? போச்சுரா, கீழே விட்டேன். டே விட்டுருக்கடா டேய். இந்த கேமில் நான் எப்படியாச்சும் ஜெயிச்சே தீர்வேன்டா. தள்ளி விட்டுருச்சுரா. போச்சுரா. சைடில் பூந்து போனான்னு நினச்சேன். என் தப்பு தான். இதில் எப்படியாச்சும் போயிடணும் கைஸ். போயிடு. எப்பா ஆண்டவா, பழி வாங்கிடாதவா. எப்பா வந்துட்டேன்டா. போச்சோ. ஒருவேளை குவாலிஃபை ஆக முடியாது கைஸ். எலிமினேட்டட் கைஸ். எலிமினேட் ஆகிவிட்டோம். அதனால்தான் அந்த பெரிய கட்டு. நடுவில் வேறு ஆடெல்லாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. சரி, இன்னொரு மேட்ச் போவோம். என்ன பண்ணுறது? ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும் கைஸ். இல்லைனா நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க. அந்த லைக்கு போட்டால் என்ன ப்ரோ? அந்த லைக்கு கிட்ட கை போயிடுச்சு பாருங்க. அப்படி தான் அந்த போய் லைட்டாக அழுத்துட்டிங்கன்னா போதும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, மேட்ச் ஆரம்பிக்க போகுது. லோடிங் ஆகிட்டுருக்கு. அடுத்த கேம் என்ன போடலான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் தான் அதுக்கு ஐடியா கொடுக்க போகிறீங்க. அடுத்த கேம் எனக்கு ரோப்ளாக்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். ஃபைனலி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோ அது போடலாமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் போடலாமா, இல்லை PKXD, அது உங்கள் இஷ்டம் தான் கைஸ். இந்த 3 கேமில் எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கேமை போட்டுருவோம். எகிரி எங்கேயோ வந்துட்டையா? கோழியை வச்சுருக்கனால பறந்தாச்சு. எப்போ தப்புடா. எப்போ அம்ஸ்டானுங்கய்யா. இது நம்ம கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவோம் கைஸ். ஏன்னா இல்லை எனக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் தெரியும்.
ஈஸியாக இந்த சைடு வந்துடுறோமா. பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட்டு போக போகிறேன். இதே மாதிரியே இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடணும், விட்டு குத்துறக்கூடாது. இப்போ தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வர போகிறேனே. இதுக்கு தான் வாய் பேசக்கூடாதுன்றது. நமக்கு போச்சு. அடே கைஸ், என்ன கைஸ் இது நமக்கு? ஏய் என்னடா அதுக்குள்ளே இத்தனை பேர்? டே கைஸ், நான் ஜம்ப்பு பட்டன் கொடுத்தும் ஜம்ப் ஆகல கைஸ். என்ன கைஸ் இது? டே என்னடா இது? கேமாடா அது? டேய் நான் கண்ட்ரோல் கைஸ், இது என் ஃபோன் கோளாரா இல்லை என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், நான் அங்கே பாருங்கள் ஜாய்ஸ்டிக் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். என்னடா இது? என் ஃபோனில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை? நின்று ஜம்ப்புடா. எப்பா வந்தாச்சு கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, ஐயோ ஸ்பெக்டேட்டுக்கு வந்துட்டேன்டா. ஸோ வேறு வழி இல்லை, ஒரு நிமிஷம் வருங்க கைஸ், வந்துடுறேன். கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா கைஸ் எப்படி லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம். ஆனால் என்ன கைஸ் பண்ணுற சொல்கிறீங்க? ரவுண்டு 5 பேர் தான் குவாலிஃபை ஆகிருக்கும். ஓவரா எத்தனை பேர் குவாலிஃபை ஆகணும்னு தெரியலையே. வெறும் 5 பேர். அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுது. வெறும் 5 பேர் தான் குவாலிஃபை ஆகிருக்கோம் கைஸ். என்ன டைமிங் ஏதாச்சும் முடிஞ்சிச்சா இல்லை என்ன? ஒன்றுமே புரியலையே. டைமிங் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சு. ரேஸ் டு ஃபினிஷ். இல்லை எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு போயிடணும், முந்திடணும். டே அதில் போட்டால் என்னடா எலிமினேட்டா? போயிடு எப்போ டே. கமாண்ட்ரா டேய் சந்தோஷ் ஐயோ இது வேறு. போயிடு. இந்த ஃபேன் சீக்கிரமாவா அடங்கப்பா தாமரம். கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதில் நம்ம கப்பு ஜெயிப்போமான்னா தெரில. ஓ கமான் வந்துட்டேன். பிலீவ் யுவர் செல்ஃப் மேன். கைஸ் ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம். 6 பேர் எலிமினேட் ஆகணுமா? என்னடா அது 6 பேர் எலிமினேட் ஆகணும்னு போட்டிருக்கு. ஓ குவாலிஃபைடு இல்லை, எனக்கு தான் புரியலையா இல்லை? வந்துருச்சு இதில் ஜம்ப்பு. டேய் என்னடா அது? என்ன காய்ஸ் வந்ததெல்லாம் போகுது. இது வந்திருக்கே, அதானே பார்த்தேன். டேய் போயிடாதடா. அதான்டா போடு. அடங்கு என்ன காய்ஸ் இது நமக்கு லக்கே இருக்க மாட்டேங்குது. அதானே பார்த்தேன். இவனுக்கும் நமக்கும் தான் போட்டியே. போயிடு எப்போ காய்ஸ் வந்தாச்சு. ஒரு வழியாக குவாலிஃபைடு. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கு. அப்போ அதுக்கு போய் அந்த ரவுண்டில் போய் அவ்வளோ தானே இருந்தாண்டே. அப்போ நான் எவ்வளோ பெரிய பாட்டாக இருந்திருப்பேன். நம்மளே பாட்டுன்னு சொல்லிக்கூடாது. பரவாயில்ல, எல்லாம் ஃபன்னுக்காக தானே. என்ன 2 பேர் தான் குவாலிஃபை ஆகிருக்கும். 2 பேர்த்துக்கு மட்டும் ஃபைனல் நடந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும் காய்ஸ். எல்லோரும் எலிமினேட் ஆகிடுங்க. நல்லது. அப்படிதான். எல்லோரும் எலிமினேட் ஆகிடுங்க. ஐயோ ப்ளீஸ் ஐயோ. எப்பா என்னடா போச்சுடா. வந்துட்டானுங்க 3. அப்புறம் இது கீழே வந்துடும். சொன்ன மாதிரியே அவ்வளோதான் காய்ஸ். இது ஒன்று மட்டும் தான் இருக்குது இப்போ. அவ்வளோதான். என்ன 6 பேர் நானுங்க. ஓஹோ ஆமாம்ல, 5 பேர் தானே போன வாட்டியே குவாலிஃபை ஆகணும். ரைட்ரா. அடுத்து என்ன வில்லங்கத்தை வைக்க போகிறானுங்கன்னு தெரில. என்னடா ஸ்டக் ஆகிடுச்சு. டேய் என்னடா ஆச்சு? டேய் என் ஃபோன் ஏதாச்சும் ஆகிடுச்சாடா? கேஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை அந்த இன்னொருத்தனுக்கு வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கா, இல்லைன்னா எனக்கு பிங்கு. ஓ ரவுண்ட் ஓவர். முடிஞ்சிச்சு. ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்குடா இது? எல்லாருமே தான் குவாலிஃபை ஆகிடுவோன்னு தெரிஞ்ச விஷயம் தானடா. ஆனால் 2 பேர் மட்டும் ஃபைனல் போகலான்னு நினச்சேன். அது என் தப்பு தான். நான் போன ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டே நினச்சேன். அதுவும் என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். நான் இதை விளாண்டுருக்கேன் காய்ஸ். இது ஒரே ஒரு வாட்டி தான் விளாண்டுருக்கேன். எப்படி போகணுன்னு கூட எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ இது எனக்கு விளையாட தெரியாவிட்டால் மன்னிக்கவும். வந்துட்டு நான் தாண்டிட்டேன்டா. என்னடா அந்த சைடு போயிட்டான் அவன்.
வந்துரு. ஐயோ ஏய் தள்ளி விட்டுருச்சு ப்ரோ. தண்ணி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தண்ணிக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிறேன் பார்த்தியா? அப்போ நான் எவ்வளோ பேர் ஆளாக இருப்பேன். எப்போ எனக்கு முன்னாடி ஒருத்த போகிறான்டா. போயிடாதடா. டே தப்புடா. தம்பி தப்புடா. தப்புடா. நின்றுடா. டே டிராஃபி வேணும்டா. நின்றுடா. டே நில்றா. உனக்கு கோயில் கடி கும்பிட்றா. டே கீழே வந்துடுறா. விட மாட்டேன்டா. நம்பிக்கை வீடா. ஓ வேணாம் பாடலாம் வேணாம். நமக்கு தான் பாடம் வராது. கீழே எப்போ கீழே ஊன்ட்டேன்டா. போ. ஐயோ அடி வாங்கிறானே. அவன் டைமிங் யூஸ் பண்ணி போயிடுவானே. எல்லாம் என் மிஸ்டேக் தான் காய்ஸ். எல்லாத்தையும் அவன் ஃப்ரண்ட்டில் தான் போகிறான். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அவன் எந்த இடத்துலையுமே கீழே வந்து அங்கே போகிறான் பாருங்க காய்ஸ். நில்றா. கீழே விழுந்துட்டான் காய்ஸ். எதிர்பார்த்தது நடக்க போதா? அவன் கீழே விழுந்துட்டான். நான் பார்த்துட்டேன். கமான்ரா. கமான் காய்ஸ். நம்ம சன் தமிழ் கேமிங் யாருன்னு காமிக்கணும். சன் தமிழ் கேமிங் ஃபார்ம்டா. ஐ ஆம் பேக் டு த ஃபார்ம். ஐயோ சொன்னோன்னே மண்டியில் கல்ல போகிறானுங்க. டே தம்பி. டே கீழே தள்ளி விட்றாதீங்கடா. டே அவன் வந்துடுவான்டா. சாச்சு இந்த சைடு தான் போயிடு. Yes, qualified guys. Finally we won the trophy. Yes, முடிஞ்சு guys. சரி guys, இந்த ட்ராஃபியை எப்படியோ ஜெயிச்சினோம். சரி guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே guys, இன்னொரு பிரமாதமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டாடா பை பை, see you guys. டாடா பை பை, see you. ஸோ பை guys.